இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். அரசு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் விளக்கம். புதிய மதுபான சாலைக்கு எதிராக நோவுட் நகரில் மக்கள் கருப்பு கொடி ஏந்தி பாரிய போராட்டம். முன்னாள் அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான ஊழல் வழக்கு எதிர்வரும் ஜூன் 17 விசாரணைக்கு. வித்யா படுகொலை வழக்கு தொடர்பில் நால்வரின் மரண தண்டனை உறுதியானது. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ராணுவ நடவடிக்கை தற்காலிக நிறுத்தம், ட்ரம்ப் தெரிவிப்பு. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பாலுபிரியா. 2025 மற்றும் 2026 கல்வியாண்டிற்காக அரசு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் 2026 செப்டம்பர் மாதம் 1ஆம் வாரத்திலிருந்து ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டதன் பின்னர் அனைத்து மாணவர் பதிவு பட்டியல்களையும் 2026 ஆகஸ்ட் மாதம் 31 அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதன்படி 2026 செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து பாடநெறிகளை ஆரம்பிப்பதற்கான குறிப்பிட்ட திகதிகளை அந்தந்த பல்கலைக்கழகங்களை தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நோர்வுட் நகரில் பொகவந்தலாவ வீதியில் புதிதாக திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தோட்ட தொழிலாளர்களும் உள்ளூர் மக்களும் இன்று கருப்பு கொடிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். புதிய மதுபான சாலை அமையவுள்ள கட்டிடத்திற்கு முன்பாக இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த தொடர் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் நோர்வுட் பிரதான நகரில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்ததோடு கடைகளில் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். மேலும் மதுபான சாலை அமையவுள்ள அதே கட்டிடத்தின் மேல் தளத்தில் தனியார் கல்வி வகுப்பு ஒன்று நடத்தப்பட்டு வருவதால் அங்கு வரும் மாணவர்களின் கல்வி சூழலுக்கும் ஒழுக்கத்திற்கும் இது பெரும் இடையூறாக அமையும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 17 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் ஆரம்ப விசாரணைகளை நிறைவு செய்த நீதிபதி வழக்கின் பிரதான சாட்சி விசாரணைகளை ஜூன் மாதம் 17 ஆரம்பிப்பதாக அறிவித்திருந்தார். அன்றைய தினத்தில் நீதிமன்றில் முன்னிலையாகி சாட்சி அளிக்குமாறு கோரி வழக்கின் சாட்சியாளர்கள் இருவருக்கும் அழைப்பாணை விடுக்கவும் நீதிபதி இதன்போது உத்தரவிட்டிருந்தார். 2015 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுவேஸ்குமார் உள்ளிட்ட 4 பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. மூவரடங்கிய மேல் நீதிமன்ற தீர்ப்பாயத்தினால் விதிக்கப்பட்ட தண்டனையிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி பிரதிவாதிகள் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுக்களை நிராகரித்து நீதியரசர் பிரீத்தி சூரசேன தலைமையிலான 5 கொண்ட உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஈரானுடன் உத்தேசிக்கப்பட்டுள்ள உடன்படிக்கை ஒன்றுக்கு வாய்ப்பளிக்கும் வகையிலும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் நோக்கிலும் முன்னெடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். இருப்பினும் ஈரான் துறைமுகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள முற்றுகைகள் மற்றும் தடைகள் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். உடன்படிக்கையை இறுதி செய்து கையெழுத்திட முடியுமா என்பதை பார்ப்பதற்காக குறுகிய காலத்திற்கு இந்த ராணுவ நடவடிக்கையை நிறுத்தி வைக்க நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.